மேம் ஆ என்ன மேம் இவ்வளோ டயர்டா இருக்கீங்க? ரொம்ப இன்னைக்கு ஒர்க்கா? வந்து ஹெவி ஒர்க். சோ அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ஓகே. ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே நீங்க புக் பண்ற எல்லா ஈவென்ட்டுக்கும் கரெக்ட்டா போயிடுறீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே. ஆக்சுவலா நீங்க இதையே பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 4 இடத்துல முகூர்த்தம் இருக்கு. பட் ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா ஐ மேக் ஷூர் நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஐயங்கார் கல்யாணம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து வேற இடத்துல இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து ஈவினிங் ஜானுவாஸ்ல இருந்து ஆரம்பம். ஸோ அந்தந்த செஷனுக்கு ஐ மேக் ஷூர் நான் அங்கே விசிட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் நடந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ரிசப்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ ஜெனரலாக நிறைய பேருக்கு ஒரு தாட் உண்டு. ஸோ இவங்க வந்து புக்கிங் எடுத்துட்டு இவங்க வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. நான் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாக எல்லா கேட்ரிங் ஓனர்ஸ்க்குமே ஒரு மைண்டில் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் நம்ம கூட வந்து எங்கள் கூட ஒரு 300 400 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கும் ஒரு 4 வேலை இருக்குது அப்படின்னா அப்படியுமே வந்து ஒரு பயம் இருக்கும், அந்த வேலை நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு. ஸோ அதனால எல்லாருமே போய் விசிட் பண்ணுவோம். அப்படி கிடையவே கிடையாது, நானும் அப்படி கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் மணி வந்து 10 போகுது. நான் வந்து மண்டபத்தில் எண்டிங் ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா சிலது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே ஃபுல் பவர் பேக்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த 9 மணி 10 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹெட் கேப் இருக்காது, ஹேண்ட் கிளவுஸ் இருக்காது, மாஸ்க் இருக்காது, கோட் இருக்காது, யூனிஃபார்ம் சரியா இருக்காது. ஸோ சர்வ் பண்ணுறவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆவாங்க. ஆனால் பட் எங்களோடதுல அப்படி இல்லை. எல்லாருக்குமே வந்து தெரியும், கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன், ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கணும், அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் கேட்ரிங்ல அது எப்போவுமே உண்டு. நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எந்த அளவுக்கு நன்னா ஒரு தலிகை பண்ணாலும் அதை கரெக்டாக கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி சேர்க்கறது தான் இருக்குது அப்படிங்கிறத நம்புறவன் நான். ஸோ அதனால ஒரு கண்டிப்பா வந்து மேடம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல கண்டிப்பா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எனி டைம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க நான் சொல்ல மாட்டேன். நம்ம வருவோன்ற எண்ணம் இருக்கும் பொழுது அந்த ஒரு சின்சியாரிட்டியும் அந்த பெர்ஃபெக்ஷனும் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா 3 வெட்டிங் இருந்தாலும் கண்டிப்பா ஐ மேக் ஷூர் நான் வந்து அந்த செஷனை பார்ப்பேன் அப்படிங்கிறது. ஒரு செஷன்லயாவது ஐ மேக் ஷூர் ஐல் பி தேர். இந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பான ஆள் கிட்ட தான் உங்க கல்யாணத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். ஸோ உங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா, ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியோட ரொம்ப பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்க சாயாஸ்ரீ கேட்டீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.